சண்டே ஷார்ட்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சமைச்சது என்னன்னு போட முடியல, லேட் ஆயிடுச்சு. பட் இப்போ போடுறேன். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 20-25 சின்ன வெங்காயங்க நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். சும்மா 2 ஒன்றுமா வணக்கிக்கிட்டு, நான் வந்து வீட்டில் வச்சுருக்கேன் எப்பயும் பிரியாணி மசாலா, ஹோம்மேட் மசாலா தான். 2 பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் ஃபஸ்ட்டு வணக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாமே வணக்கிட்டு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்புங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வணக்கி எடுத்துகிட்டு 3 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி தான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் தேங்காய் எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து காடைக்கு கிரேவி மாதிரி, செமி கிரேவி ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஒர்க்கு ஈஸி தான். இதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சோன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும், ஏன்னா எப்பயுமே டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் மெயினாக காடைக்கு சோம்புத்தூள் பாருங்கள், நான் வீட்டிலே அரைச்சது. எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் நான் மசாலா போடுறேன். இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே காடையை போட்டு நல்லா ஒரு பெரட்டி மூடி வச்சிடலங்க. தண்ணியே தேவையில்லை, இதிலே தண்ணி விடும். அதை பாட்டுக்கு அதை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கீமா ரைஸ் தான் பண்ணுறேன் இன்றைக்கி. அதுக்கு வந்து எப்பயும் போல் தான் ஆஸ் யூஷுவல் என்னென்ன பிரியாணிக்கு போடுவோமோ அதை மாதிரி போட்டு தாளிச்சிட்டு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு அதெல்லாம், அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2, ஒரு 4-5 பச்சை மிளகாய், புதினா. இது வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்கிறது என்னென்னா, இது எப்பயுமே எண்ணெயில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுவேன் நான் எப்போயுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் என்ன சொல்கிறது மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். இதில் வந்து தயிரோ எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், நான் வந்து கீமா, இது கொத்துக்கறின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சின்ன சின்ன பீஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். அதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அந்த மசாலாலே அந்த கறி பாதி வெந்துடும். அது மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் சரி. இதில் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காடைக்கு இன்னும் கொஞ்சம் மிளகு போட்டு லாஸ்ட்டாக பெரட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான். ஒலை வந்தோன்னே அரிசி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள், ரைஸ் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஒரு 4-5 ட்ராப் போடுற மாதிரி சும்மா அப்படியே எலுமிச்சம்பழம் போட்டு மூடிட்டேன். சூப்பராக பாருங்கள் ரைஸ் பாருங்கள், அந்த தண்ணியும் ரைஸும் கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம்முக்கு விட்றது தான். தம்முக்குனால் என்ன ரொம்ப இதெல்லாம் இல்லை, சும்மா அப்படியே மூடி வச்சிங்கனாவே ரைஸ் வந்து சூப்பராக வந்துடும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ஆயில் எல்லாமே போதும், எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த சாப்பாடுக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்தது. இந்த ரைஸு வந்து இந்த காடை செமி கிரேவிக்கும் இந்த ரைஸுக்கும் ரொம்ப ஆப்டாக இருந்தது. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது, உதிரியாக இருக்கிறது பெருசு இல்லை, சாஃப்டாக இருக்கணும். அதுதான் நான் எப்பயுமே நான் சொல்கிறது ஒவ்வொரு இதுலேயும். அது வந்து நம்ம அப்போ தான் ஆறி போனாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கணும், ப்ளஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் மெயின். அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே நான் குக்கரில் வச்சாலும் அப்படி தான் இருப்பேன், தம்மு விட்டாலும் அப்படி தான் இருப்பேன். இந்த கீமா ரைஸில் ஒவ்வொரு வாய்க்கும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த கீமா வரும், சூப்பராக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து நாளைக்கு நான் ஷார்ட்ஸ் போடுறேன்.